அர்மேனியா, அசர்பைஜான் இந்த இரண்டு நாடுகள்லயுமே பாத்தீங்கன்னா மீண்டும் மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த குழப்பத்தை எல்லாமே மேல நிருந்து நடத்தி வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் தாங்க. ரஷ்ய அரசாங்கம் மீண்டும் கௌகசஸ் பிராந்தியத்துல பூந்து விளையாட ஆரம்பிச்சிருக்குது. ஆனா ரஷ்யாவினுடைய இந்த விளையாட்டு இந்தியாவுக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில மீண்டும் ஒரு மோதல் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா, ரஷ்யா விளையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் விளையாட்டு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு மோதல் இந்தியாவை எந்த வகையில பாதிக்கும், இந்தியாவுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, மத்திய ஆசிய நாடுகள் இந்த கௌகசஸ் பிராந்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிராந்தியம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய நாடுகளான அர்மேனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையில மீண்டும் ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த மோதலுக்கு இந்தியாவுக்கு என்னப்பா சம்பந்தம், நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அப்படி ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மோதல்ல இந்தியாவினுடைய உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படும். காரணம், அர்மீனியாவுக்கு இப்ப மிகப்பெரிய அளவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய நாடா இந்தியா மாறி இருக்குதுங்க. ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கும் இந்த ஒரு போர்ல ஏதோ ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். சரி, இப்ப அப்படி என்னதான் நடந்துருச்சு அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டு நாடுகள்லயுமே அரசியல் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க. ரெண்டு நாடுகளுக்குள்ளயுமே இப்ப பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே மீண்டும் ஒரு மோதலை நோக்கி இந்த நாடுகளை நகர்த்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த வகையில முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்மேனியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2020ஆம் ஆண்டு அசர்பைஜான் கூட நடந்த ஒரு மோதல்ல நாகர்னோ கரோபாக் அப்படிங்கிற ஒரு பிராந்தியத்தை அசர்பைஜான் கிட்ட இழந்துட்டாங்க. ரொம்பவே முக்கியமான அந்த பிராந்தியம் அர்மேனியா கையை விட்டு போனதையுமே அர்மேனியா குற்றச்சாட்டு வச்சது யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கத்து மேலதான். ரஷ்ய அரசாங்கம் எங்க கூட போட்டிருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையின்படி அவங்க எங்களைய பாதுகாத்திருக்கணும், ஆனா ரஷ்ய அரசாங்கம் பாதுகாக்க மறுத்துட்டாங்க, அதனாலதான் எங்களுடைய அந்த பிராந்தியம் இப்ப எங்க கையை விட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ரஷ்யா கூட இருந்த உறவையே மிகப்பெரிய அளவுக்கு அர்மேனிய அரசாங்கம் குறைச்சிட்டாங்க. அதே சமயம் ரஷ்ய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அர்மேனியா இந்த மாதிரி தன் கூட இருக்கிற உறவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறத பார்த்துட்டு மேற்குலக நாடுகள் பக்கம் அர்மீனியா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா மூலமா மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவை ஒரு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய நாடா அர்மீனியாவுக்கு மாத்தி இருக்கிறாங்க. சோ தட் அர்மீனியா மேற்குலக நாடுகள் பக்கம் சாஞ்சிராம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலயே பார்த்திருந்தோம் இல்லையா. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அசர்பைஜான் கூட ரஷ்யாவுக்கு இருந்த உறவு அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா சுமூகமடைய ஆரம்பிக்குதுங்க. காரணம், காலம் காலமாவே அர்மீனியா பக்கம் ரஷ்யா இருந்ததுனால அசர்பைஜான் கூட ரஷ்யாவுக்கு அவ்வளவு பெரிய உறவு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அசர்பைஜானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மீண்டும் மிகப்பெரிய மோதல் ஏற்படுறத தெளிவா காமிச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, இதே சமயத்துல அர்மேனியாவுக்குள்ள நடக்கிற சம்பவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அங்க நடக்க போகுது அப்படிங்கறத நமக்கு முன்கூட்டியே காட்டுற மாதிரி தாங்க இருக்குது. அப்படி என்னப்பா நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய அரசாங்கம் சமீபத்துல ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய அசர்பைஜான் மக்கள், அதாவது அசர்பைஜானை சேர்ந்தவர்கள் பலர் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள ஒரு இடத்துல பர்டிகுலரா ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி தங்கி வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ரைடு ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. அந்த ரைடுல பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேத்துக்கு மேல அந்த ஒரு கைது நடவடிக்கையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு கைது நடவடிக்கை பாத்தீங்கன்னா 1990களில் நடந்த ஒரு சீரியல் கொலைக்காக இந்த ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த நிலைமையில கைது செய்யப்பட்ட 50 பேர்ல ஒரு 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த 2 பேருமே அசர்பைஜானை சேர்ந்தவங்க ரஷ்யாவுல போய் இப்ப குடியிருந்து வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த ஒரு விஷயம் அசர்பைஜான் அரசாங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி என் நாட்டை சேர்ந்த 2 பேர்த்த கைது பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள ரஷ்ய அரசாங்கமே கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா மேல சுமத்துறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி. இந்த குற்றச்சாட்டை சுமத்துறதையுமே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே ரஷ்ய அரசாங்கத்தினுடைய டிவி நெட்வொர்க் பாத்தீங்கன்னா அசர்பைஜான்ல உண்டு, ஸ்புட்னிக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மீடியா சேனல்ல அசர்பைஜான் அரசாங்கம் ஒரு ரெய்டு ஒன்று நடத்துறாங்க. இந்த ரெய்டுல
சில FSB ஏஜென்ட்ஸ், அதாவது ரஷ்ய உளவுத்துறையை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரை கைது பண்ணி அசர்பைஜான் அரசாங்கம் அவங்க கஸ்டடிக்கு கொண்டு போறாங்க. அதுவும் அவங்களை கைது பண்ண விதமே பாத்தீங்கன்னா கையில ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் மாட்டி தலையை புடிச்சு வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஹார்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. இது ரஷ்ய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அசர்பைஜான் அம்பாசிடரை எல்லாம் சம்மன் பண்ணி என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டது. சோ இந்த ஒரு கைது நடவடிக்கை அந்த 2 பேர் இறந்து போனதுக்கு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சோ ஒரு 2 சிட்டிசன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடு கூட இருக்கக்கூடிய நட்பையே இன்னொரு நாடு கெடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்குமா? மோஸ்ட்லி தயாராக இருக்காதுங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு பார்ட் தான், அதற்காக ஒரு உறவையே கெடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? சோ ஆக்சுவலா அசர்பைஜான் அரசாங்கத்துக்கு இதற்கு முன்னாடியிலிருந்தே ரஷ்யா கூட சின்ன சின்ன மோதல்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்குது. எப்பையில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அசர்பைஜானினுடைய ஒரு விமானத்தை ரஷ்யா கடந்த ஆண்டு சுட்டு வீழ்த்தியது இல்லையா? சோ அது ஒரு பேசஞ்சர் பிளைட் உக்ரைனோட ட்ரோன் நினைச்சு ரஷ்ய அரசாங்கம் சுட்டு வீழ்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட 37 பேர் அதுல உயிரிழந்திருந்தாங்க, அசர்பைஜானை சேர்ந்தவர்கள். சோ அந்த சம்பவத்தில இருந்தே இந்த 2 நாடுகளுக்கும் இடையில மோதல் போக்கு அப்படிங்கறதாங்க நீடிச்சது. காரணம் அசர்பைஜான் ரஷ்ய அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரஷ்ய அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு மட்டும் தான் கேட்டிருந்தாங்களே தவிர பொறுப்பு ஏத்துக்கல. சோ நாங்க தான் இதை இந்த மாதிரி சுட்டுட்டோம், அதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லல. சோ அதுல இருந்தே ஒரு மோதல் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டு தாங்க வந்தது. இந்த நிலைமையில தான் ரஷ்யா சமீபத்துல ஒரு விக்டரி டே பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா ரஷ்யாவில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ பல நாட்டு தலைவர்களுக்கும் அதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சோ இந்தியாவுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருந்ததுனால இந்திய அரசாங்கம் அதுல கலந்துக்கல. சோ இந்த ஒரு விக்டரி டே பரேடுல என்னதான் அசர்பைஜானுக்கு இன்வைட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அசர்பைஜான் அரசாங்கம் அந்த பரேடுக்கு போகலங்க. அதுக்கு பதிலா அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? நாகர்னோ கரோபாக் பகுதியை கைப்பற்றி இருந்தாங்க இல்லையா அர்மேனியா கிட்ட இருந்து, அந்த பகுதிக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. சோ சிம்பாலிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாவே அந்த ஒரு சமயத்துல காமிச்சிருந்தாங்க. சோ அதன் பிறகுதாங்க இந்த ஒரு இறப்புக்கு பிறகு நடந்த கைது சம்பவங்கள் இந்த 2 நாடுகளுடைய உறவை மேலும் விரிசல் அடைய வச்சிருக்குது. ஆனா இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது எழுப்பப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளேன் கிராஷ் ஆனதுக்கும் இந்த 2 பேர் உயிரிழந்ததுக்கும் நாகர்னோ கரோபாக்குக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இல்லையா? சோ உண்மையிலுமே உங்களுக்கு பிளேன் கிராஷ்னாலதான் ரஷ்யா கூட சண்டை அப்படின்னா நீங்க எதற்காக விக்டரி டே பரேட் அன்னைக்கு நாகர்னோ கரோபாக் பிராந்தியத்துக்கு போகணும்? சோ அப்போ பிளேன் கிராஷ் அப்படிங்கிறது உங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய சண்டைக்கு ஒரு மறைமுக காரணமா நீங்க அதை பயன்படுத்திக்கிறீங்க. ஆக்சுவலான காரணம் வேற ஒண்ணு இருக்குது. அந்த ஒரு காரணத்தை 2 நாடுகளும் நேரடியா வெளிப்படுத்திக்காம இந்த மாதிரி வேறு பல விஷயங்களை ஒரு காரணமா வச்சு சண்டை அப்படிங்கறத கண்டினியூவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதன் விளைவுதான் இப்ப 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த 2 நாடுகள் அதை காரணமா வச்சு மறுபடியும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் ஒன்று வரும். உண்மையிலேயுமே என்ன காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு? எதனால ரஷ்யாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தாங்க அர்மேனியாவுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களையுமே நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்மேனியால கடந்த 2018ஆம் ஆண்டு வெல்வெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுங்க. இந்த வெல்வெட் ரெவல்யூஷனின் விளைவா அர்மேனியாவில் கிட்டத்தட்ட 3 முறை தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த நபர் பாத்தீங்கன்னா ஆட்சியை இழந்தார். அவர் பேர் பாத்தீங்கன்னா செர்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரஷ்யாவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நபர். இப்ப அந்த நபர் ஆட்சியிலிருந்து இந்த 2018 வெல்வெட் ரெவல்யூஷன் மூலமா நீக்கப்பட்டு பஷ்னியான் அப்படிங்கிறவர் புதிய பிரதமரா பொறுப்பேற்றுக்கிட்டாருங்க. இந்த பஷ்னியான் பொறுப்பேற்றுக்கிட்டது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பிடிக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 3 முறை தொடர்ந்து பிரதமரா இருந்தவர், ரஷ்யா கூட நல்லாவே நெருக்கமா இருந்த ஒரு நபரை இவர் வீழ்த்திட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு இல்லையா? ஆட்டோமேட்டிக்காவே ஆரம்பத்திலிருந்து பஷ்னியானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில லைட்டா ஒரு மோதல் போக்கிலே போகுதுங்க. இந்த நிலைமையில தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2020 நாகர்னோ கரோபாக் விஷயத்துல ரஷ்யா தலையிடாததுக்கு முக்கிய காரணமே பஷ்னியான் தான். ஏன்னா ரஷ்யாவுக்கு நல்லா தெரியும் இந்த நாகர்னோ கரோபாக் விஷயத்துல பஷ்னியான் மட்டும் கோட்டை விட்டார் அப்படின்னா பஷ்னியானுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால ரஷ்யா வாலண்டியரா அந்த விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருந்தாங்க. இதன் மூலமா பஷ்னியானுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத ரஷ்யா எதிர்பார்த்தாங்க. ஆனா ரஷ்யா எதிர்பார்த்த அளவுக்கு அப்ப பிரச்சனை வரலங்க. இன்ஸ்டெட் அது எல்லாமே ரஷ்யா பக்கம் பஷ்னியான் டேர்ன் பண்ணி விட்டுட்டாரு. அர்மேனியா பஷ்னியானுக்கு எதிராக திரும்பிருச்சு.
ஆனா ரஷ்யா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் அதன் பிறகு நடந்ததுங்க. கடந்த 2024 ஆண்டு அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே அர்மீனியாவில் பார்டர்ல இருந்த ஒரு 4 கிராமங்களை அர்மீனிய அரசாங்கமே அசர்பைஜான் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயம் அர்மீனிய மக்கள் மனசுல மிகப்பெரிய ஆத்திரத்தை கலப்புது. ஏன்னா அர்மீனியா அசர்பைஜானும் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. இப்ப இந்தியா தன்னோட பார்டர்ல இருக்கிற 4 கிராமத்தை பாக் கிட்ட கொடுத்தா நம்ம ஏத்துப்போமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா அது மாறும். அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. பஷ்னியான் அர்மேனிய மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அர்மேனியாவில் பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த இடத்துல தான் இப்ப சமீப காலமா கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அர்மேனியாவினுடைய சர்ச் தான் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மையம் மாதிரி. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் பஷ்னியானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஷ்னியான் ஒரு கிறிஸ்டியனே கிடையாது, அவர் ஒரு முஸ்லிம். அதனால அர்மீனியாவுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அசர்பைஜான் கூட அவருக்கு இன்டைரக்டான தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஷ்னியான் தான் ஒரு முஸ்லிம் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அந்த பாதிரியார்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா போய் நிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதற்கு அப்படிங்கிறது பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா அந்த ஒரு விஷயத்துக்கும் நான் ஓகே சொல்றேன். நான் அர்மீனியாவை சேர்ந்தவன் தான், நான் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு சூடு பிடிச்சிருக்குது. இப்ப பஷ்னியானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு மக்களினுடைய கோபம் அப்படிங்கிறது அர்மீனியாவில் திருப்பப்பட்டிருக்குதுங்க. இதனால இப்ப அசர்பைஜானுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஷ்னியான் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா மீண்டும் ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு நபர் அங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ரஷ்யா இந்த நாகர்னோ கோரபாக் விஷயத்துல அர்மீனியாவுக்கு சாதகமா செயல்படும். மறுபடியும் அர்மீனியாவை வச்சு இதை டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே உண்டு அப்படின்றது அசர்பைஜானினுடைய எண்ணம். அது மட்டும் இல்ல பஷ்னியான் கூட அசர்பைஜானுக்கு ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் இந்த 4 கிராமங்கள் அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா. ஆட்டோமேட்டிக்கா அசர்பைஜானுக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய இந்த நகர்வுகள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கருதப்படுதுங்க. இதற்கு மேல இன்னும் பல காரணங்கள் உள்ள இருக்கலாம். ஆனா மேலோட்டமா நமக்கு தெரியக்கூடிய காரணம் இதுதான். அதனால பாத்தீங்கன்னா இந்த மத்திய ஆசிய நாடுகள் மீண்டும் பெரிய பிரச்சனையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க எப்படி போய் முடியும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவுகசஸ் பிராந்தியத்துல அர்மீனியா மூலமா தனக்கு இருந்த செல்வாக்கை இழந்த ரஷ்யா மீண்டும் அர்மீனியா மூலமாகவே அந்த செல்வாக்க பெருமா? ரஷ்யானால அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.